மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா மக்களே, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வில் சமீப காலங்களில் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காகவே மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பராக நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவரின் அந்த குடியரசு தின விழாவின் சிறப்பு உரை, ஓகேவா, அதில் இடம்பெற்றுள்ள நிறைய திட்டங்கள் பார்த்துருக்கிறோம், பட்ஜெட் பார்த்துருக்கிறோம், எக்கனாமிக் சர்வே பார்த்துருக்கிறோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த போட்டித் தேர்வுகளுக்கு இதில் இப்போ நம்ம சொன்ன இந்த பட்ஜெட் எக்கனாமிக் சர்வேல இருக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 4ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, முக்கிய உள்ளடக்கங்கள். சரிங்களா? வழக்கமாக நம்ம பார்க்குறதா அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியில் என்ன சிறப்பு தினங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து 2026-27 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மிக மிக முக்கிய அம்சங்கள். நம்ம ஏற்கனவே பட்ஜெட்டுக்கான ஸ்பெஷல் வீடியோ பார்த்துட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு 4-5 பாயிண்ட்டை கரெக்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சரிங்களா? அடுத்தபடியாக 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகத்திலேயே அதிகளவு தங்கம் இருப்பு வைத்துள்ள நாடுகள் எவை? இந்த பட்டியலை யார் வெளியிட்டாங்க? நம்பர் 1 யார்? இந்தியா. இந்த பட்டியலில் எங்கே இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அகற்றப்பட்டுள்ளது, புதிய முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற செய்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சுயசரிதை புத்தகம், இந்த புத்தகத்தின் பெயர் 4 Stars of Destiny. இது யாரால் எழுதப்பட்டது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்புடைய ஒரு திட்டம், ஆர்டமிஸ் 2 திட்டம், எதற்காக யாரால் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். மக்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்காக நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் நிஜமாக பிடிச்சிருந்ததுன்னா என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கேட்குற கேள்விகளுக்கு மறக்காமல் பதில்களை சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேர்வு டைமில் ஈஸியாக ஞாபகம் வரும். அதுக்கு தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறது. சரியாம்மா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? இனிமேல் கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிப்ரவரி 4ஆம் தேதியில் என்னென்ன முக்கிய தினங்கள், அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பிப்ரவரி 4 அப்படின்னாலே நமக்கு வேர்ல்டு கேன்சர் டே. சரி, உலக புற்றுநோய் தினம். புற்றுநோய் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்வதேச புற்றுநோய் கட்டுப்பாட்டு அமைப்பினால் 2000 இந்த உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரி, கேன்சர் வந்த 10வது நாள் லவர்ஸ் டே வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்முடைய அண்டை நாடான இலங்கையின் சுதந்திர தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நபர் பார்த்துக்கோங்க, வீரமாமுனிவரின் பிறந்த நாள் இன்றைய தினம். அதே மாதிரி இந்தியாவில் முக்கியமான ஒரு இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளரான சத்யேந்திரநாத் போஸ் அவர்களின் பிறந்த நாள். இதெல்லாம் எதுக்கு பிறந்த நாள் நினைவு நாள் நம்ம சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போ வீரமாமுனிவர் பார்க்குறோமா, இப்போ சத்யேந்திரநாத் போஸ் பார்க்குறோமா, அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை அன்னைக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்காக. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை விடாமல் எல்லாமே தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களை பயன்படுத்திக்கோம். சரியாம்மா? அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, சரிங்களா, 2026-27 பட்ஜெட்டின் மிக முக்கியமான அம்சங்கள். ஓகேவா? சரி, இந்த 2026-27 அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இது 9வது பட்ஜெட். அதிலே ஒரு சிறப்பு சாதனை என்னன்னா, தொடர்ந்து 9 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரே இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைத்துள்ளவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதே மாதிரி இந்த மத்திய பட்ஜெட்டானது 2026-27 மத்திய பட்ஜெட்டானது கர்தவ்யா பவனில் தயாரிக்கப்பட்ட முதல் பட்ஜெட். சரி, அந்த கடமை பாதைன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இது கர்தவ்யா பவன், இந்த கர்தவ்யா மாளிகையில் தயாரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பட்ஜெட். இந்த 26-27 யூனியன் பட்ஜெட் மறக்கக்கூடாது. இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 85 நிமிடங்களில் உரையாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அதிக நேரம், அதாவது 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மத்திய பட்ஜெட்டை மிக நீண்ட பட்ஜெட் உரையை ஆற்றியவர் சாதனை படைத்தவரும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இந்த பட்ஜெட்டுக்கு 85 மினிட்ஸ் மட்டும் தான். அதே மாதிரி இந்த புதிய பட்ஜெட்டில் புதிய வருமான வரி சட்டம் 2025, சரிங்களா, 1961 வருமான வரி சட்டம் இருந்தது. அதுக்கு பதிலாக நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வருமான வரி விகிதத்தில் எந்தவித மாற்றம் இல்லை. இன்கம் டேக்ஸில் அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஏற்கனவே இருந்தது அப்படியே தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 12 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டியது கிடையாது. அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற ஃபஸ்ட்டு 4 lakhs இன்கம் டேக்ஸ் எதுவும் பேச வேண்டியதில்லை. 4 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் 5% இன்கம் டேக்ஸ். அடுத்து 8 to 12, அப்புறம் 12 to 16, 16 to 20, 20 to 24, 24க்கு மேலே அந்த மாதிரி
அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 லட்சமாக அதிகரிச்சுட்டே போகும். அந்த இன்கம் டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 5% அதிகரிச்சுட்டே போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வட இந்தியாவில் நிம்கான்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் சரியா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் பெங்களூருவில் செயல்பட்டு வருகிறது. இதனுடைய ஒரு புதிய மையத்தை வட இந்தியாவில் நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் கலாச்சார மையங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலாச்சார மையம் தமிழ்நாட்டில் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் எங்கேமா இருக்குது? தூத்துக்குடி மாவட்டம் சரிங்களா. அதே மாதிரி இந்த வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கால அவகாசம் இதுக்கு முன்னாடி டிசம்பர் எண்டு அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. ஓகேவா, தேவைப்பட்டால் நீட்டி பண்ணிப்பாங்க. அந்த டிசம்பருக்கு பதிலாக ஆகஸ்ட் 31 வரை சரிங்களா நீங்கள் வந்துட்டு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யலாம். சரி, மார்ச் 31 வரை சரி. ஓகேவா. அடுத்தபடியாக முக்கியமானது இதுதான் பாருங்க, 2026-27 நிதியாண்டிற்கான நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் என்பது மொத்த ஜிடிபியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.3% இருக்கும். இப்போ இனிமேல் வரப்போகிற அந்த அடுத்த ஃபினான்ஷியல் இயரில். இதுக்கு முன்னாடி முடிவடைந்த 2025-26 நிதியாண்டில் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டானது நிதி பற்றாக்குறையானது 4.4% இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் முடியல, மார்ச் 31 வந்தால் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஃபினான்ஷியல் இயர் வந்து முடியும். அதனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானமா நிதி பற்றாக்குறை வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க சரியா. அதே மாதிரி 2025-26 நிதியாண்டில் கடன் ஜிடிபி விகிதம் டெப்ட் ஜிடிபி ரேஷியோ 56.1% இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் 2026-27 நிதியாண்டில் இந்த கடன் ஜிடிபி விகிதமானது 55.6% குறையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தற்போது நடைமுறையில் உள்ளது 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பணக்காரி அவர்கள் தலைமையில் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபங்க்ஷனில் இருக்குது. இவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய வரி பகிர்வு விகிதம் எவ்வளோமா? ரொம்ப முக்கியமானது 41%. இதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாயினை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது 41%, மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவை உயிரி மருந்து மையமாக உருவாக்குவதற்கு 10,000 கோடி மதிப்பீட்டில் பயோ ஃபார்மா சக்தி அப்படிங்கிற திட்டத்தையும் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு உள்பட ஓகேவா, தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, ஆந்திர மாநிலங்களை உள்ளடக்கி, அது கனிம வளங்கள் சிறப்பாக இருக்கிற இந்த மாநிலங்களை உள்ளடக்கி அரிய வகை கனிம வழித்தடம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய துறைகளுக்கு அமௌண்ட்டை ஒதுக்கியிருந்தாலும் இந்த ரயில்வே துறை, பாதுகாப்புத்துறை ரொம்ப முக்கியமானது. ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகை பார்த்தீங்கன்னா 2.77 லட்சம் கோடி ரூபாய். அதே மாதிரி இந்திய பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை 7.84 லட்சம் கோடி ரூபாய், மறக்கக்கூடாது சரிங்களா. இந்த ரயில்வே பட்ஜெட் வந்து கடைசியாக தாக்கல் செய்யப்பட்டது 2016, 2017, 2017-18 நிதியாண்டு முதல் பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் இணைக்கப்பட்டது, மறந்துடாதீங்க சரியாமா. அடுத்தபடியாக காதி, கைத்தறி, கைவினை பொருட்களை வலுப்படுத்துவதற்கு ஒரு நியூ ஸ்கீமை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்கீமோட பேர் மகாத்மா காந்தி கிராம சுயராஜ்ய திட்டம் சரிங்களா. அதே மாதிரி இந்த சிறு குறு நிறுவனங்களை ஓகேவா சூப்பராக மேம்பாடு அடைய வைக்க வேண்டும். அதற்காக எஸ்எம்இ வளர்ச்சி நிதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சரிங்களா, ஒடிசா அப்படின்னாலே இந்த தேசிய நீர்வழிகளுக்கு ரொம்ப புகழ்பெற்றது. அதே மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளில் 20 புதிய தேசிய நீர்வழிகள் நேஷனல் இந்த ஹைவேஸ் மாதிரி நேஷனல் வாட்டர்வேஸ் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியாமா. அடுத்தபடியாக விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக கேலோ இந்தியா மிஷன் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வேளாண் நடைமுறைகள் குறித்த ஐகர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதனுடைய தொகுப்பையும் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளுடன் அக்ரிஸ்டாக் இணையதளங்களை ஒருங்கிணைக்க ஓகேவா சூப்பரான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதோட பேர் பாரத் விஸ்தார் ஓகேவா, பாரத் விஸ்தார் மறக்கக்கூடாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்க திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா திட்டம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் எப்பவுமே சொல்லுவேன், திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பட்ஜெட்டில் எக்கனாமிக் சர்வேல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால தான் ஏற்கனவே பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன தொகுப்பாக கொடுத்துருக்கோம், மக்களை பயன்படுத்திக்கோங்க சரியாமா. அடுத்தபடியாக ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய, ஒரு வேர்ல்டு ஜியாகிரபி தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்கள். 2026ஆம் ஆண்டில் அதிக தங்கத்தோட விலை எங்கேயோ போயிட்டு இருக்குது. 1,20,000, 20,000, 30,000 போயிட்டு இருக்குது. செய்குலி சேதாரம் சேர்த்தா எங்கே அமௌண்ட் வரும்னே தெரியல ஓகேவா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகளவு தங்கம் இருப்பு வைத்துள்ள நாடுகள் பட்டியல் ஓகேவா. இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சரியா. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் 1987ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் பிரிட்டனின் லண்டனில் இருக்குது சரிங்களா. இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட
இந்திய கிளை சரிங்களா அமைந்துள்ள இடம் மும்பை. 2011ஆம் ஆண்டு முதல் இந்த அமைப்பு மும்பையில் செயல்பட்டு வருகிறது சரிங்களா. சரி வாங்க 2026 அதிக அளவு அந்த கோல்டு ஓகேவா வச்சிருக்கிற நாடுகள் அரசாங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் பார்த்தீங்கன்னா உலகின் ரவுடி பேபியார் அமெரிக்கா தான் முதலிடம். 8133 டன் வந்து தங்கம் வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குது, செகண்ட் பிளேஸில் அந்த அளவு குவான்டிட்டி பாருங்கள். இரண்டாம் இடத்துல ஜெர்மனி 3350 சரிங்களா, பாதி கூட இல்லை இரண்டாம் இடத்துல. மூன்றாம் இடத்துல இத்தாலி, நாலில் 9வது இடம் 9th பிளேஸில் நம்முடைய இந்தியா இருக்குது சரியா. இந்தியா மொத்த தங்க இருப்பு கவர்மெண்டோட டேட்டா படி 880 சரியா, 880 டன் ஞாபகம் வச்சுக்கோ மறக்கக்கூடாது சரிங்களா. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு டேட்டா பழைய டேட்டா அது உலகத்திலேயே அதிகப்படியான தங்கத்தை பயன்படுத்தும் மக்கள் இருக்கிற நாடு இது இந்தியா சரிங்களா. அது இந்த அமெரிக்கா வச்சிருக்க மொத்த தங்கத்தை விட 3 மடங்கு ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 24,000 டன்னு இந்தியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டில் கையில் காலில் கழுத்தில் நிறைய தங்கம் இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம சொல்கிறது கவர்மெண்ட் வச்சிருக்கிற தங்கம் சரியாம்மா. அப்போ அதிகப்படியான தங்கம் வச்சிருக்கிற நாடு அமெரிக்கா, இந்தியா இதில் 9th பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய ஒரு செய்தி. மணிப்பூர் ஓகேவா குடியரசுத் தலைவர் ஆட்சி. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேமா கண்டிப்பாக மெய்தேயி சரி அல்லது மைதேயி மற்றும் குகி ஓகேவா 2 சமூகத்தினரிடையே பிரச்சனை பயங்கரமாக ஏற்பட்ட ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். இந்த கலவரம் ஏற்பட்டது, இந்த வன்முறை ஏற்பட்ட வருஷம் 2023. அதுக்கப்புறம் இந்த வன்முறை பயங்கரமாக நடந்ததுனால அந்த மாநிலத்தின் மணிப்பூரின் முதலமைச்சராக இருந்த பைரேன் சிங் அவர்கள் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது இந்த மாநிலத்தில் மணிப்பூரில் ஓகேவா. அவசர நிலை பிரகடனம் அல்லது அமல்படுத்தப்பட்ட தேதி February 13, 2025. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 6 மாதங்கள் தொடர்ந்து அது இருக்கும். முதலில் விதிக்கப்பட்ட 6 மாத காலத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 2025 13 முதல் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி. சமீபத்தில் ஓகேவா February 4, 2026 தேதியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர் மாநிலத்தில் வாபஸ் பெறப்பட்டது ஓகேவா. குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்தில் மாநில ஆளுநர் மூலமாக மத்திய அரசு நிர்வாகத்தை கவனித்து வந்தது. யார் தலைமையில் அப்போ மணிப்பூர் ஆளுநர் அஜய் குமார் பல்லா. ஞாபகம் ஒரு சில மாநிலங்களில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அந்த டைமில் அந்த மாநிலத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாங்க ரிசைன் பண்ணாங்க, யார் வந்துட்டு ஆளுநராக இருந்தாங்க ரெண்டுமே பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான. பைரேன் சிங் அவர்கள் முதலமைச்சர், அஜய்குமார் பல்லா அவர்கள் கவர்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த நிலையில் மணிப்பூரில் ஆட்சி கோருவதற்கு சரியா உரிமை கோரிய ஒரு புதிய முதல்வர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா கெம்சந்த் சிங் மணிப்பூரின் அடுத்த முதல்வராக வருவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது சரிங்களா. ஓகே முடிஞ்சா பதில் சொல்லுங்க. அந்த எமர்ஜென்சி இருக்கலாம், எமர்ஜென்சி தொடர்பான ஆர்டிக்கிள் சரிங்களா. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதிநிலை அவசர நிலை 3 அந்த அவசர நிலைகளுக்கும் என்னென்ன ஆர்டிக்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து மறக்காம போனஸ் கேள்வியை பதில சொல்லுங்க சரியாம்மா. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. இந்த புத்தகங்கள்லேருந்து அடிக்கடி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதை புத்தகம். இதை எழுதியவர் முன்னாள் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் நரவணே, மனோஜ் முகுந்த் நரவணே அவர்கள் எழுதிய ஒரு சுயசரிதை புத்தகம் தான் இந்த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. 2019ஆம் ஆண்டு முதல் 2022 வரை இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் எம் நரவணே அவர்கள். தற்போது இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருப்பவர் ஜெனரல் உபேந்திர திவிவேதி அவர்கள் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தகம் பார்லிமெண்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனையில் போயிருக்குது, அதனால இது எக்ஸாமில் கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க. என்ன பேர் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி எம் நரவணே. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் பாருமா, அறிவியல் தொழில்நுட்பம் தொடர் திட்டம் ஆர்டமிஸ் 2 திட்டம் சரிங்களா. இந்த திட்டத்தை அறிவித்தது யார் பார்த்தீங்கன்னா நாசா, அமெரிக்காவின் நாசா அமைப்பு உருவாக்குனது. இந்த நாசா அமைப்பு 1958 உருவாக்குனாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நோக்கம் 1972ஆம் ஆண்டிற்கு பிறகு நிலாவிற்கு மனிதர்களை மீண்டும் அழைத்து செல்லும் ஒரு திட்டம் தான் இந்த ஆர்டமிஸ் திட்டம். இது நிலவில் தரை இறங்காது. இந்த ஆர்டமிஸ் 2 திட்டத்தில் மனிதர்கள் நிலாவில் தரை இறங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஓரியன் விண்கலம் மற்றும் SLS அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ராக்கெட் ரெண்டையுமே சோதித்து அடுத்த கட்ட நிலவு தரையிறத்திற்கு வழிவகுக்கும் இந்த திட்டம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சோதனை முறையில் நம்ம இது நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிமா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த திட்டம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய விண்கலத்தின் பெயர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு என்ன பேர் ஓரியன், அதில் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுக்கு பேர் SLS மறக்காதீங்க சரிங்களா. இதில் ஒரு 4 விண்வெளி வீரர்கள் போக போகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களாம்மா. இது ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா February 8, 2026 அன்று இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருந்தது.
சரிங்களா. சமீபத்தில் நாசா அமைப்பு இந்த திட்டம் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தபடியாக முதல் நிலா ஆராய்ச்சி பயணம். சரிங்களா. முதல் முறையாக நிலாவில் காலடி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா. ஜூலை 20, 1969 அன்று நிலாவில் தன்னுடைய இடது காலை லெஃப்ட் லெக்க வைத்து களம் இறங்கியவர் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா. எட்வின் ஆல்ட்ரின் அவர்கள் தான் நிலாவில் கால் வைக்க வேண்டியது. ஆனால் எட்வின் ஆல்ட்ரின் அவர்கள் நிலாவில் கால் வச்சா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குமோ தெரியாது, டஸ்ட்டு தூசி புழுதி எல்லாமே எந்த அளவுக்கு நிறைய இருக்குன்னு தெரியாது, நம்ம அப்படியே போய் செத்துறக்கூடாது, விண்கலத்துக்கு ரிட்டர்ன் வர முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தயங்கிட்டு இருக்கும்போது யார் நிலாவில் கால் வைக்கிறா? நீல் ஆம்ஸ்ட்ராங் தைரியமாக கால் வைக்கிறாரு. அதனால தான் நிலாவில் கால் வைத்த முதல் வீரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனையை இன்னைக்கும் படைச்சிருக்கிறாரு, வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். அதுக்கு என்ன காரணம்? துணிச்சல் தான் காரணம். சரியா. துணிஞ்சு இறங்கி நீங்கள் நல்லா வேலை செய்யுங்க, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சாதனையை படைக்கலாம். சரிங்களா. ஓகே. நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பயன்படுத்திய அந்த விண்கலத்தின் பெயர் அப்பல்லோ 11. நிலாவில் தரையிறங்கிய நேரம் சரியா பார்த்தீங்கன்னா ஜூலை 20, 1969 இரவு 8:17 மணி. ஓகேவா. இவருக்கு அடுத்தபடியாக நிலாவில் காலடி வைத்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எட்வின் ஆல்ட்ரின் அவர்கள். சரிங்களா. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் 1984 ராகேஷ் சர்மா. ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் ராகேஷ் சர்மா 1984 ரஷ்யா உதவியில் போயிருப்பாங்க. அதே மாதிரி ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா, மறந்துடக்கூடாது. இந்த திட்டத்தின் மூலமாக ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக சுபான்சு சுக்லா அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாங்க. இது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சிறப்பு வீடியோலாம் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நம்ம வீடியோ கொஞ்சம் பாருங்கள். சரியாமா. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இது முதல் சூப்பர் 6. செகண்ட், புதிய வருமான வரி சட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வர உள்ளது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, நிம்கான்ஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, ஆதிச்சநல்லூர் கலாச்சார மையம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, எந்த மாநிலத்தில் சரியா சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நீக்கப்பட்டுள்ளது? ஆறாவது முக்கியமான சூப்பர் 6 கேள்வி, 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்பது யாருடைய சுயசரிதை புத்தகம்? இதற்கான பதில்களை சூப்பராக பதில் சொல்லுங்கள். மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வரும் தேர்வில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாதனை வெற்றி படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.